ஹலோ மக்களே! ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈவினிங் ஸ்நாக்ஸான ஸ்பைசியான, கிரிஸ்பியான சமோசா. எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? இப்ப இந்த சமோசா பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவும், 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்திருக்கேன் ஈக்குவல் குவான்டிட்டில. கூடவே ஓமமும் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 3த்தையும் நல்லா போட்டு தண்ணி ஊத்தி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெசஞ்சுக்கிறோம். டைட்டா பெசையணும். இதுக்கு லூசினஸ் வரக்கூடாது இந்த மாவுல. அப்பதான் சமோசா நல்லா கிரிஸ்பியா வரும். அந்த உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ற மசாலாவும் வெளில வராது. ஓகே. இப்ப மாவு பெசஞ்சிட்டோம். மாவ இப்போ ஓரமா மூடி வச்சுட்டு, மசாலா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து 4 வெங்காயம், பெரிய வெங்காயத்த நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மொளகா 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி அது வேக வச்சு வச்சிருக்கேன். அதுக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னன்னு பார்த்தோம்னா, ஆ ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்சு பெசஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வேக வச்சது இருக்கு இல்லையா? அத அந்த கடாயில போட்டு கிளறி விடணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் பச்சை மொளகா போட்டு வதக்கிடுறோம். அப்புறமா சால்ட், அப்புறம் டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ப அந்த மசாலா பவுடர்ஸ் வச்சிருந்தோம் இல்லையா? கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுறோம். வதக்குனதுக்கப்புறமா அந்த வேக வச்சு பெசஞ்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிளறி விடணும். இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ மசாலா எல்லாம் வதங்குனதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இத ஓரமா வச்சிடலாம். இப்போ அந்த கோன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு சப்பாத்தி கல்லுல அந்த நம்ம டைட்டா பெசஞ்சு வச்சிருந்த மாவ எடுத்து நல்லா பால் பால் பண்ணி போட்டு திரட்டுறோம். சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டுறோம். அத 2ஆ கட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம கோன் ஷேப்ல மடிக்கணும். கோன் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி இப்ப பண்ணி வச்சிருந்த மசாலா இருக்கு இல்லையா? உருளைக்கிழங்கு மசாலா. அத வந்து அதில 1 ஸ்பூன் அந்த கோன்குள்ள போட்டுட்டு, ஸ்டஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஓரமா இருக்கு இல்லையா? அது வந்து எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மைதா மாவு இருக்கு இல்லையா? மைதா மாவ வந்து ஒரு லைக் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா திக்கா கரைச்சு வச்சிருக்கிறோம். அத வந்து அந்த கார்னர்ஸ்ல அ சும்மா லைட்டா அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னாலே அது நல்லா ஒட்டிக்கும். அப்பதான் வந்து உள்ள அந்த ஸ்டஃப் பண்ணது வந்து வெளில வராது. சமோசாவும் நல்லா வரும் கிரிஸ்பியா. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் சமோசா ரெடிங்க. எண்ணெய் நல்லாவே காய்ஞ்சிருச்சு. இப்போ சமோசா உள்ள போட்டுடலாம். சமோசா அ உள்ள போட்டு இது ஆக்சுவலா 2 வாட்டி போட்டு பொரிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட்டு டைம் போடும்போது, சமோசா வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆனாலே போதும், எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இப்போ அத 2 நிமிஷம் வந்து அ கூல் டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸோ 2வது தடவ போடும்போது தான் சமோசாவோட கலர் வந்து அந்த ஆக்சுவல் கலர் வரும் இல்லையா? டார்க் கலர்ல அந்த மாரி வர வரைக்கும் நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சமோசா ரெடிங்க. அவ்வளோதாங்க. பிளேட்டிங் பண்ணிடலாமா? அவ்வளோதான் மக்களே! ஈவினிங் ஸ்நாக்ஸான சமோசா ரெடி. இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஓகே மக்களே! அடுத்த வீடியோல பார்க்கலாம். டேக் கேர். பாய்.